வீக வகுப்பாளர்களை வைத்திருக்கவர்கள் பில்டப் காட்டுவான். நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பேச்சு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். அதனால என்ன பண்ணுங்க, நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சொல்லிருங்க. சூப்பர். அப்புறம் நண்பா நண்பீஸ் ப்ரோ தோலா தோலிஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்ப நமக்கு அவர் தான் போட்டின்னு பேசிக்கோங்க. இது யாரு? வீக வகுப்பாளர். அவர் வீக வகுத்து கொடுத்த லட்சணத்தை நாங்க பீகார்ல பார்த்தோமே. அப்ப இங்க மாஸ் மென்டாலிட்டியை தாண்டி இங்க ஒரு அரசியல் தேவை இருக்கிறது. என்ன அரசியல்? மக்களுக்கான மாற்று அரசியல். நாங்கள் எதை முன்வைக்கிறோம்? இவர்கள் வைப்பது என்பது ஊழல். இந்த எந்த கட்சியாவது ஊழல் செய்யலன்னு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு ஊழல் செய்யலங்க அப்படின்னு சொல்லுங்க. புதுசா வந்திருக்கிற தம்பி லயலாமணி இருக்கிற பக்காமாஸ் கட்சியும் சேர்த்து கேட்கிறேன். நேத்து அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. ஊழல் செய்யக்கூடாது சொல்லலையா, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் பாருங்க, அவர் சொல்றாரு, நாங்க விமான நிலையம் வேணாம்னு சொல்ல, இந்த இடத்துல வேணாம்னு சொல்றோம். அதாவது இது அப்படியே பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய வேலை திட்டம். நாங்க நீங்க விவசாயத்தை மேல பண்ணிக்கிட்டீங்க, நாங்க கீழே மீத்தேன் ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிறோம். நீங்க ஊழல் பண்ணுங்க, ஆனா யாரையும் கொல்லாம பண்ணுங்க. அதாவது பவாரியா கொள்ளைகள் மாதிரி திருடாதீங்க, கொஞ்சம் பவியமா திருடுங்க. கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்ல, உங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கு கொள்ளையடிக்காதீங்க. ஊழலை நார்மலை செய்யக்கூடிய தாவேகா திமுகவுடைய இன்னொரு பெர்சனா இல்லையா என்கிற கேள்வியை நான் மக்கள் மன்றத்தில் எழுப்புறேன்.